இந்திரனின் வெள்ளை யானை ஒரு தவறால் சாபம் பெற்றது தெரியுமா? வெல்கம் டு லிட்டில் தமிழ் லெஜண்ட் சேனல். தேவலோகத்தில் வெள்ளை யானை ஐராவதம் தன் அழகை நினைத்து சிறிது கர்வம் கொண்டிருந்தது. துர்வாசர் சிவபெருமானை வணங்கினார். அவரது பக்திக்கு மகிழ்ந்த ஈசன் தன் ஜடையில் இருந்த பொற்றாமரை ஒன்றை கீழே விழும்படி செய்தார். இறைவன் தந்த பொற்றாமரை இந்திரனிடம் கொடுத்தார். இந்திரன் அலட்சியமாக வாங்கி அதை யானையின் மத்தகத்தின் மீது வைத்தான். யானை அதை தும்பிக்கையால் எடுத்து கால்களில் போட்டு மிதித்து விட்டது. துர்வாசர் நெருப்பு பொங்கும் கண்களுடன் இந்திரனையும் யானையையும் பொசுக்கி விடுவது போல பார்த்து சாபமிட்டார். இந்திரன் ஐயனே அறியாமல் செய்த பிழையை மன்னிக்க வேண்டும். தேவர்கள் எல்லாருமே கிரீடங்கள் தரையில் பதியும்படி அவர் காலில் விழுந்து கிடந்தனர். துர்வாசரின் சாபத்தால் ஐராவத யானை பூலோகம் வந்து பல இடங்களிலும் சுற்றித் திரிந்தது. ஒரு வழியாக அந்த யானை கடம்ப வனத்துக்குள் புகுந்தது. அங்கிருந்த சொக்கலிங்கத்துக்கு அது பொற்றாமரை குளத்திலிருந்து தும்பிக்கையில் தண்ணீர் எடுத்து வந்து அபிஷேகம் செய்தது. அந்த யானையின் மீது இரக்கம் கொண்ட சொக்கநாதர் அதன் முன் தோன்றினார். ஐராவதமே, நீ செய்த சிவ அபச்சாரம் நீங்கியது. நீ இந்திரலோகம் திரும்பலாம் என்றார். யானை சிவனிடம், எம்பெருமானே, இந்த வனத்தின் அழகில் நான் மெய்மறந்து விட்டேன். மேலும் தங்களை பிரிய எனக்கு மனமில்லை. நான் இந்த வனத்திலேயே இருக்கிறேனே. தங்கள் விமானத்தை தாங்கும் யானைகளில் ஒன்றாக என்னையும் கொள்ள வேண்டும் என்றது. அதன்படியே 8 வெள்ளை யானைகள் மதுரை சொக்கநாதரின் விமானத்தை தாங்கியுள்ள காட்சியை இப்போதும் காணலாம். கதை சொல்லும் நீதி, பணிவுதான் பக்தியின் வாசல்.